தீயை பற்றி எறியுது யாருமே இல்ல, ஊராக்கள் ஒருவரும் இல்ல. தீ அணைக்கும் நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. மன்னார் நொச்சிகுளம் பகுதியில் யாருமில்லாத வீடு ஒன்று திடீரென்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களும் காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர நெடுங்கணி பகுதியிலே நபர் ஒருவர் டிப்பரை செலுத்தி சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒழுங்கையிலே அவரது மைத்துனர் படுத்துறங்கி இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த டிப்பர் மைத்துனர் மீது ஏறி இருக்கின்றது. அதிலே அவர் உயிரிழந்திருக்கின்றார். இது தொடர்பாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அது தவிர முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே அமைந்திருக்கின்ற சிறிய ஆலயத்திற்கு அருகிலே மாட்டை இறைச்சிக்காக எடுத்த நபர்கள் மாட்டிறைச்சியை எடுத்ததன் பின்னர் அதன் கழிவுகளை கொண்டு வந்து அந்த ஆலயத்திற்கு அருகிலே கொட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். மன்னார் நொச்சிகுளம் பகுதியிலே நேற்றைய தினம் இரவு வீடொன்று தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கும் அதேவேளை மன்னார் நகர சபையினருக்கும் தகவல் சென்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மன்னாரில் இருந்து தீயணைப்பு வாகனம் சென்றிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மன்னார் நகர முதல்வர் உள்ளிட்டவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். போலீசாரும் சென்றிருக்கிறார்கள். அந்த வீட்டில் அப்போது தீ எரிந்து நிறைவடைகின்ற தருணத்திற்கு வந்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் எரிந்து கொண்டிருந்த சில பகுதிகளுக்கு அவர்கள் நீரை பாய்ச்சி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். இது தொடர்பான தகவல்களும் காணொளிகளும் வெளிவந்திருக்கின்றன. வீட்டிலே யாரும் இல்லாத நிலையில் குறித்த வீடு தீப்பற்றி எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிந்ததன் பின்னரும் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்று யாரும் வரவில்லை என்று அங்கு சென்றவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதிலே என்ன நடந்தது என்கின்ற பாரிய சந்தேகமும் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான காணொலியை நீங்கள் பார்க்கலாம். பார்த்து விட்டதன் பின்னர் அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். இதில் போடுங்க, இதில் இதை போடுங்க. இஞ்ச நான் அங்கே வாங்க முடியும். நிப்பாட்டணுமா? ஜாயின் போடுறோம்டா. அங்கே அங்கே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நொச்சிக்குள பகுதியில் வந்து ஒரு வீடு ஒன்று முற்றுமுழுதாக தீக்கிரையாகி எரிந்து கொண்டிருக்குது. இதில் ஒரு துன்பமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், உடனடியாக டெலிஃபோன் கோல் கிடைச்ச உடனேயே இந்த நகரசபையினுடைய ஊழியர்கள் இப்போ லீவு தான், இந்த டைம் இப்போ ஆஃப் டைம் தானே, ஆஃப் டைமாக இருந்த போதும் நகர முதல்வர் உடனடியாக இந்த சம்பவ இடத்துக்கு வந்து இப்போ இந்த நிலவரங்கள் அவரோட பிஹெச்ஐ அவரும் 2 பேரும் விரைந்து வந்து இப்போ பாருங்க இந்த தீ அணைக்கும் நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தகவல் கிடைச்ச உடனே இங்கே விரைந்து இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஊரில் இது என்ன பிரச்சனை தெரியல, இந்த வீட்டுக்கு தீயை பற்றி எறியுது யாருமே இல்லை, ஊராக்கள் ஒருவரும் இல்லை. என்ன நிலவரம் தெரியல அது. ஆனால் தனியாக மனித நேயத்தோட ஒரு மனித நேயம் இருக்குதானே, அப்போ அந்த மனித நேயத்தோட இப்போ இந்த பணிகள் மனித நேயத்தோட இந்த பணிகள் தீ அணைக்கும் பணிகள் முற்றுமுழுதாக இந்த வீடு தீக்கிரை ஆயிட்டுது. முழுசாகவுமே இந்த வீடு தீக்கிரை ஆயிட்டுது. இப்போ ஃபுல்லாக வீடு அப்படியே தீக்கிரை ஆயிட்டுது. தீ அணைக்கின்ற பணிகள் விரைவாக செயற்பட்ட போதிலும் இயன்ற அளவுக்கு போராடி இருக்கும். இந்த உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எரிஞ்சு கொண்டே இருக்குது. உள்ள இதுதான் நிலவரம்.
மற்றொரு செய்தியாக நெடுங்கேணி பட்டிக்குடியிருப்பு பகுதியிலே பெரும் சோகமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. டிப்பருக்குள் சிக்கி நபரொருவர் உயிரிழந்திருக்கின்றார். அதாவது நேற்றைய தினம் நபரொருவர் மைத்துனரின் வீட்டில் சல்லிக்கல்லு பறிப்பதற்காக டிப்பரை செலுத்தி சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் சல்லிக்கல்லை பறித்துவிட்டு டிப்பரை திருப்புகின்ற போது அந்த ஒழுங்கையிலே ஒரு நபர் உறங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் அந்த குடும்பஸ்தர் மீது டிப்பர் ஏறி இருக்கின்றது. குறித்த டிப்பர் அவர் மீது ஏறியதையும் அவர் மரணம் அடைந்ததையும் அந்த டிப்பர் சாரதி அறிந்திருக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் காலை தான் அதனை கண்டிருக்கின்றார். அதற்கு பிறகாக குறித்த நபர் உடனடியாக நெடுங்கணி போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணடைந்ததாக கூறப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு டிப்பர் சாரதி டிப்பரை திருப்பும் போது இடம்பெற்ற விபத்திலே மைத்துனர் உயிரிழந்திருக்கின்றார். மைத்துனரின் டிப்பராலே இவ்வாறு அவர் உயிரிழந்திருக்கின்றார். எனவே அந்த ஒழுங்கையிலே, அதாவது அவரது காணிக்கு முன்பாகவே அவர் உறங்கிய நிலையில் தான் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முதல் கட்ட தகவலின் அடிப்படையில் தான் இவ்வாறு நடந்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. எனவே இது தொடர்பாக மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இது தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆத்துப்புலவு எனப்படுகின்ற பகுதியில் சிறிய ஆலயம் ஒன்று அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் அந்த ஆலயத்திற்கு அருகிலே ஒரு சிலர் மாட்டை இறைச்சிக்காக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மாட்டை உரித்து இறைச்சி எடுத்ததன் பின்னர் அதன் கழிவுகளை அந்த ஆலயத்திற்கு அருகிலே போட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சில மீட்டர் தொலைவிலே இவ்வாறு கொட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காணொலியும் வெளியாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு ஆலயத்திற்கு அருகிலே, அதுவும் வீதிக்கு அருகிலே இவ்வாறு ஒரு கும்பல் இப்படி மாட்டு இறைச்சி கழிவுகளை கொட்டியிருக்கிறது என்பது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் போடுங்க, இதை போடுங்க. இங்கே நான் அங்கே வாங்க முடியும். நிப்பாட்டணுமா? ஜாயின் போடுறேன்டா. அங்கே அங்கே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நொச்சிக்குள பகுதியில் வந்து ஒரு வீடு உண்டு முற்றுமுழுதாக தீக்கிரையாகி எரிந்து கொண்டிருக்குது. இப்போ இதில் ஒரு துன்பமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால்,